ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கேபேஜை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் புதுசாக சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா புதுசாக காய்கறியும் வாங்க ஆரம்பிப்பீங்க. அப்போது இந்த கேபேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலேயே ஒரு வில்லங்கமான காய்கறி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபேஜ் வந்து ஆனியனுக்கு தம்பியோ தங்கச்சியோ நினைக்கிறேன். ஏன்னா இதை உரிக்க உரிக்க வந்துக்கிட்டே இருக்கும், கடைசியில் உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்காது, காலி பொட்டலம் மாதிரி. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உரிச்சு வாங்கின கேபேஜில் பாதிக்கு மேலே இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் ஒரு இலையை பிக்கணும், எதுக்குன்னா மண்ணாக இருக்கும், அதுக்கப்புறம் கேபேஜை கழுவிக்கலாம். நான் உரிச்சு இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டேன். வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தான் மிஞ்சிச்சு. இதை எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கேபேஜ் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். இதுக்கு மேலே உரிக்காதீங்க, உரிச்சிக்கிட்டே இருந்தால் எல்லாம் காலியாயிடும். ஸோ நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேபேஜ் கூட கொஞ்சம் பீன்ஸையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் முனையை வந்து கிள்ளி தூக்கி போட்டணும், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேரட் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும்னு தெரியும், நீங்கள் குழந்தை கிடையாது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, எப்போவுமே நான் வந்து பருப்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா பருப்பு எப்படி வைக்கணும்னு தெரியும். தினமும் பருப்பு வச்சு போர் அடிச்சிருச்சு. இப்போ பருப்பு கூட கேரட்டு, கேபேஜு, பீன்ஸு இதெல்லாம் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வெறும் சாதம் சேர்த்திங்கன்னா அதுவே வெஜிடபிள் பிரியாணி ஆகிடும், மசாலாலாம் போட்டால். நான் அதெல்லாம் பண்ணாமல் வெறும் பருப்போடு இதெல்லாம் சேர்க்குறேன், ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்லாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்குமா தெரியல, ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோஸ். அப்புறம் இது நான் புதுசாக வாங்கின சாப்பிங் போர்ட், வுட்டன் சாப்பிங் போர்ட். பிளாஸ்டிக் வைக்கிற இடத்துல சேவ் என்வாயர்மெண்ட் சொல்லிட்டு இந்த வுட்டன் பிளாஸ்டிக் போர்டை வாங்கியிருக்கேன். இது குவாலிட்டி எப்படி இருக்குன்றது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். குவாலிட்டி சூப்பராக இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, அது போக போக சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சமையலுக்கு தேவையான குறிப்புகள் எனக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.